உறவுகளே, இன்றைய பட்டறை தேடலில் நாம் தரிசிக்கவிருப்பது சனி கிரகத்தின் வடதுருவமும் யந்திர சனீஸ்வரரின் மூல மந்திர பிரதிஷ்டையும் நேர்கோட்டில் இருப்பதாக நாசா விண்வெளி கழக நிபுணர்கள் வியந்த லிங்க வடிவில் காட்சியளிக்கும் யந்திர சனீஸ்வரர் திருக்கோவில். உலகிலேயே வேறெங்கும் காண இயலாத வகையில் லிங்க வடிவில் சனீஸ்வர பகவான் காட்சியளிப்பது இந்த கோவிலில் மட்டும்தான். மூலவர் சனீஸ்வரரின் மெனியில் யந்திரம் பொருத்தப்பட்டுள்ளதால் லிங்க வடிவில் காட்சி தரும் அவரை யந்திர சனீஸ்வரர் என்றும் கூறுகின்றார்கள். தாமரை பீடத்தில் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் என்பதும் அந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு. யந்திர சனீஸ்வரர் நின்றிருக்கும் பீடத்தில் மகாலட்சுமி யந்திரமும் ஆஞ்சநேயர் யந்திரமும் சனியின் தாயாரான சாயா தேவியின் யந்திரமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. கண்களை குறிக்கும் வகையில் வலதுபுறம் சூரியனும் இடதுபுறம் பெரைச்சந்திரனும் பொறிக்கப்பட்டுள்ளன. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் சனீஸ்வர பகவானின் வாகனமான காகத்தின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. சனீஸ்வரரின் மார்பு பகுதியில் அறுகோண யந்திரமும் நீர் நெருப்பு சம்பந்தப்பட்ட யந்திரமும் பொறிக்கப்பட்டுள்ளன. மேலும் சிவன், ஆஞ்சநேயர், சனீஸ்வரன் ஆகியோருக்கான பீஜாட்சர மந்திரங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. ஒரு கண்ணாடியை இந்த யந்திரத்தின் முன் வைத்து பார்த்தால் எழுத்துக்கள் நேராக தெரியும்படி அமைக்கப்பட்டுள்ளது தனிச்சிறப்பு. இது போன்றதொரு அமைப்புடைய சிலை வடிவத்தை, அதிலும் சனீஸ்வர பகவான் அம்ச சிலா ரூபத்தை ஏரிக்குப்பத்தை தவிர வேறு எங்கும் காண இயலாது என்கிறார்கள். பொதுவாக சனி பகவான் சன்னதி மேற்கு நோக்கிதான் இருக்கின்ற நிலையில் இங்கு மட்டுமே யந்திர சனீஸ்வரர் கிழக்கு நோக்கி திறந்த வெளியில் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். பொதுவாக சனீஸ்வர பகவானை விக்கிர வடிவத்தில் மட்டும் காகம், கழுகு வாகனத்துடன் நவ கிரகங்களுடனோ பிரகாரத்திலோ தரிசிக்கலாம். தேனி மாவட்டம் குச்சனூரில் சுயம்பு சனீஸ்வரராகவும், வடநாட்டில் சனி சிக்னாப்பூரில் பாறை வடிவத்திலும் தரிசிக்க முடியும். ஆனால் மேற்கூரையின்றி கருவறை கொண்ட யந்திர சனீஸ்வர பகவான் அருள் புரியும் கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஏரிக்குப்பத்தில் மட்டுமே அமைந்துள்ளது. திறந்த வெளி கருவறையில் 6.5 அடி உயரமும் 2.5 அடி அகலமும் கொண்ட உயரமான பலகை கல்லில் யந்திர சனி பகவான் உலகிலேயே தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறார். இத்திருக்கோவிலின் பின்புறம் பாஸ்கர தீர்த்தம் அமைந்துள்ளது. பக்தர்கள் திருக்குளத்தில் நீராடி பின் சனீஸ்வர பகவானை தரிசிக்கின்றனர். இனி இத்திருக்கோவிலின் வரலாற்றை காண்போமா? சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியை ஆண்ட சம்புவராய மன்னர்களால் இக்கோவில் கட்டப்பட்டது. சம்புவராய மன்னரின் படைத்தளபதி ஒருவர் இந்த வழியாக சென்றபோது விபத்தில் பலத்த காயமடைந்தார். சனிதோஷம் இருப்பதால் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் அதன் பாதிப்பில் இருந்து விலகிட இந்த இடத்தில் சனீஸ்வரர் சிலையை மூல மந்திரத்துடன் பிரதிஷ்டை செய்து கோயில் கட்டும்படி படைத்தளபதிக்கு அசரீரி கூறியது. அதையடுத்து மன்னரின் அனுமதியுடன் லிங்க வடிவில் மூல மந்திரத்துடன் சனீஸ்வரர் சிலையை தளபதி பிரதிஷ்டை செய்தார் என்று கூறுகிறது வரலாறு. சனி பகவானின் சிறப்பு குறித்து நாசா விண்வெளி கழக நிபுணர்கள் கூறுகையில், சனி கிரகத்தின் வடதுருவமும் யந்திர சனீஸ்வரரின் மூல மந்திர பிரதிஷ்டையும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருப்பதாக வியக்கின்றனர். கண்டக சனி, 7.5 சனி, அஷ்டமத்து சனி இவற்றிலிருந்து விடுபட பக்தர்கள் இவரை வேண்டி வழிபடுகின்றனர். புதிய தொழில் தொடங்குபவர்கள், நீதிமன்ற வழக்குகளால் அவதிப்படுபவர்கள், வீடு கட்டுபவர்கள் ஆகியோர் இக்கோவிலுக்கு வந்து அதன் ஆவணங்களை யந்திர சனீஸ்வரரின் மடியில் வைத்து வணங்குவது சிறப்புடையதாக கூறுகிறார்கள். மேலும் கடன் பிரச்சனை, குழந்தை பேறு, பில்லி சூனியம் போக்குதல், விவசாயம் ஆகியவற்றிற்கும் இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஏரிக்குப்பம் கிராமம் திருவிழா கோலம் பூண்டு விடுகிறது. பல்வேறு ஊர்களிலிருந்து வரும் பக்தர்கள் ஏரிக்குப்பம் சனீஸ்வர பகவானை வணங்கி அவரது அருள் பெற்று தோஷம் நீங்கி செல்கிறார்கள். என்ன உறவுகளே, சனிப்பெயர்ச்சி நடைபெறவிருக்கும் இந்த நேரத்தில் யந்திர சனீஸ்வர பகவான் திருக்கோவிலை தரிசித்ததில் மகிழ்ச்சி தானே? மீண்டும் இது போன்ற நல்லதொரு தேடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் மொழிப்பட்டறை முனைவர் இளவரசி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.